வெல்கம் டு ஸ்டடி வித் ரஃபியா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அகார் விஎஸ் பிளட் அகார். சாக்லேட் அகாருக்கும் பிளட் அகாருக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். சாக்லேட் அகார் வந்து லைஸ்ட் ஆர்பிசியால் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே பிளட் அகார் பார்த்தீங்கன்னா ஹோல் ஆர்பிசினா என்ன, நம்ம ரெட் பிளட் செல். ஹோல்னா என்ன, இந்த நம்ம பிளட் அகார் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஆர்பிசியை ஹீட் கீழ் ஒன்றுமே பண்ண மாட்டோம், டைரெக்டாக நம்ம வந்து பிளட் அகார் ஃபார்ம் பண்ணுவோம். அதே நம்ம வந்து சாக்லேட் அகார் ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியை வந்து நம்ம டெத் பண்ணுவோம், லைஸ் பண்ணுவோம். எப்படி ஹீட் கில் பண்ணி அதை கில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சாக்லேட் அகாரை ஃபார்ம் பண்ணுவோம். சாக்லேட் அகார் சப்போர்ட் ஃபாஸ்டிடையஸ் பாக்டீரியா. ஃபாஸ்டிடையஸ் பாக்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பாக்டீரியா ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் இருந்தால் தான் க்ரோ ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியஸ் இன்ஃப்ளூயன்ஸே. அதே நம்ம பிளட் அகார் சைட் பார்த்தோம்னா பிளட் அகார் சப்போர்ட் ஜென்ரல் பாக்டீரியா என்ன, நார்மல் பாக்டீரியா. ஓகே, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெஃபைலோகோக்கஸ் ஆரியஸ். தேர்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் அகார் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஆர்பிசியை ஹீட் கில் பண்ணி போட்டதால் அந்த ஆர்பிசி வந்து ரெட் கலர்லேருந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும் இதில். அதே பிளட் அகார் வந்து ரெட் கலரில் இருக்கும். இதில் நம்ம வந்து ஹீமோலைசிஸ் பார்க்கலாம். ஹீமோலைசிஸ்னால் என்ன, பிளத்தோட லைசிஸ். சரியா? ஹீமோனா என்ன, பிளட். லைசிஸ்னால் என்ன, டெத். பிளட்டோட டெத்து நம்ம இங்கே பார்க்க முடியும். ஷார்ட் ஃபார்மில் புரிஞ்சிக்கணும்னா லைஸ்ட் ஆர்பிசி இஸ் ஈக்குவல் டு சாக்லேட் அகார், ஹோல் ஆர்பிசி இஸ் ஈக்குவல் டு பிளட் அகார். இதில் மேஜர் டிஃப்ரென்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி தான். லைஸ்ட் ஆர்பிசி இருந்தால் சாக்லேட் அகார், ஹோல் ஆர்பிசி இருந்தால் பிளட் அகார். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் நியூ வீடியோஸ்.